கிராமத்தில் சொன்னாங்க அப்பா அம்மாவோட உண்டா உங்களோட அப்பா ஏன் என்ன குழி தோடிடாரு பெரிய பெரிய செப்பீர் காட்டேந்து கடற்கரை கூலியை வச்சு உங்களோட அண்டார தேவைங்களை வாங்கிப்பாங்க. அது தவிர அவங்களுக்கு வேற ஏதாவது செலவுச்சுன்னா உங்கள் தலையில் ஒரு இடவில்ல மாதிரி தோணும். எல்லா வருஷம் பூராவும் இந்த வருஷம் மழை பெய்யன்னு வச்சிருச்சு. சுன்னும் கூட இல்லாமல் அழியில் நனைஞ்சிட்டே ஸ்கூலுக்கு போனேன். லேட் ஆச்சு. அதை பார்த்து தான் டீச்சர் சொன்னாங்க, சுன்னும் அங்கே என்ன இல்லை நான் கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பள்ளியில் நன்றா தொடன கொடை சொல்லியிருக்கல டீச்சர். அது வந்து டீச்சர் கொடை என்னதான் அவன் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு வருஷமாக சொல்கிறேன் 10 வருஷம் கூட கொண்டு வரணும். அதான் கொண்டு வரல. சரியான கண்டிஷன். சும்மா எதுக்காக கொடை எடுத்துகிட்டு வரல டீச்சர் என்கிட்ட கொடை இல்லை. அப்பா கிட்ட சொல்லு. பார்த்தே எங்கள் அப்பா எனக்கு சும்மா இப்படி நல்ல ட்ரெஸ்ஸோட நான் கிளாஸில் விட மாட்டேன். அப்புறம் கிளாஸும் தனியார். வீட்டுக்கு போ, நாளைக்கு வா, நான் என்ன சொல்லித்தரேனோ அதை அங்கேயே இருந்துக்கு. இல்லை வாசல் படிக்கிறாவும் இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கு வரல. என்ன யோசிச்சா மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வெள்ளம் நின்றுச்சா. ஆனால் பாவம் வெளியில் வந்த உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த மழை சீக்கிரமாக ஆரம்பிச்சிட்டு அப்பா எனக்கு கொடை வாங்கி கொடுங்களப்பா. கூடையை வாங்கி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க. ஆனால் என் பையன் வருஷம் பூராவும் மழையில் நன்றுட்டே போடும். 10 வருஷமும் இதே என்ன பண்ண சொல்லலாம். வேறு சாப்பாடுவும் வேறு எதுவும் என் மனசு நான் உனக்கு சின்ன கொடை கூட வாங்க முடியும். எப்படி அது பேசுவேன் சத்தமா சொல்லுடா. கவலைப்படாதீங்கப்பா. எப்படியாவது போயிடுவேன். எப்படி கண்ண போவேன் மழை பெய்யுது. அம்மா நான் ஒவ்வொரு வருஷமா நின்று தப்பிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவேன். பாயப்பா அம்மா. ஆனால் கண்ணா ஒரு கொடை இல்லாமல் ஒரு மரத்துக்கடியில் போய் நின்னேன். ஆனால் மழையும் நிற்க மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் ஏறி பார்த்தோன்னா வானம் மேகம் மட்டுமா இருக்கு. ஓ வானம் மேகம் மட்டுமே இருக்கே. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் வரும். என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறது? ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தா. அதனால பசி எடுக்குது. அதனால டிஃபனை இங்கேயே சாப்பிடலான்னு முடிவு எடுத்துக்கிட்டான். அதனால் அவனோட டிஃபன் எடுத்து அப்போ தான் அவனுக்கு ஏதோ ஒன்று சத்தம் வந்துச்சு. சவுண்டு கேட்டுச்சு. அவர் தான் ஒரு முனிவர் அங்கே வந்து நின்னார். அவனுக்கு பசி எடுத்ததுனால ரொட்டியோட வெங்காயத்தோட சாப்பிட்டான். 3வது ரொட்டி சாப்பிடும்போது கவனிக்கிறாங்க முனிவர். அதை பார்த்ததும் சும்மா கேட்டான், ஐயா சாப்பிட்றீங்களா? உனக்கு ஒரு தருணனா உனக்கு நல்லது நடக்கும். 2 பங்கு என்னங்களா சாப்பிடலாம். ஆனால் ரொட்டி கூட சச்சு கிடையாது. வெறும் காஞ்ச பண்ண வெட்டி வச்ச வெங்காயம்டா இருக்கு. ரொம்ப பசி இருக்குதுப்பா. அப்படி இருக்கும்போது கையால் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆமாம், நீ எதுக்கு மரத்தில் ஏறி நின்றுக்க? மலையிலேருந்து காப்பாற்றுக்குதா? மலையில் இருக்கு. மலையிலேருந்து காப்பாற்றுங்களா? உங்ககிட்ட கொடை இல்லையா? கொடை இல்லை. அப்பா கிட்ட சொன்னேன். அவர் கொஞ்சம் வாங்கி கொடுப்பாரு. இந்த தம்பி எடுத்துக்கோ, என்கிட்ட இன்னொன்று கொடை இருக்கு. சீமா இருக்கு ஐயா. கொடை வச்சுட்டு நீங்கள் எதுக்காக மலையில் நின்றுட்டு போகணும்? என் முனிவருக்கு கொடை எதுக்கு தேவை? இந்த மாதிரி முனிவருக்கு கொடை வேண்டாம். அப்பா என் மாத்திக்கு சாத்தி கிடச்சிருச்சு. இப்போது நல்லா அப்படி சொல்லிட்டு முனிவர் அங்கே இருந்து போயிட்டாரு. மரத்தை விட்டு கீழே இறங்கி கொடையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தார். எல்லா பொருளும் எவ்வளோ அழகான கொடை வச்சுட்டு கேட்குறாங்க.
என்ன சொன்னோம் கொடை வச்சிருந்தா எவ்வளோ லேட் வரும் ஸ்கூலு முடிய நேரம் வந்துருச்சு. நீ ஸ்கூலுக்கு லேட்டாக மாட்டேன். இனிமேல் நான் ஸ்கூல்ல இருந்து லேட்டாக வரமாட்டே டீச்சர். என்ன எனக்கு இப்போ ஏதாவது கொடுக்க நிச்சயமா இங்கே இந்த கொடையை எங்கேயாவது திடீர் வாங்கி மூடு அப்படி சொல்லிட்டு வெளியில எல்லா பசங்களும் வெளியில வந்து பார்த்தாங்க. காத்தாச்சுது அது ரொம்ப வேகமா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. எல்லா பசங்களும் அவங்களும் கூடிய பிடிச்சிட்டாங்க. ஜப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூடிய பிடிச்சிட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த சமயத்தில் சுண்ணா அவனோட கூடிய பிடிச்சிக்கிட்டான். அப்புறம் சுண்ணு கூட்டா வாங்க 3 பேரும் வாங்க அட இந்த கொடை நாங்கள் எப்படி ஒரு முழுசாக காப்பாற்றிடலால அப்படி சொல்லி சுண்ணு கொடைக்கன்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் கொடையும் பார்த்தீங்களா இல்லைன்னா ஆமாப்பா என்னோட கொடை ரொம்ப பெரிய கொடை. உங்களோட தாண்டா மாறிடுச்சு. அப்போ என் கொடைக்குள் வந்துரு வர ரொம்ப ஜாஸ்தி. உன் கொடைக்கல்ல நான் வரேன் எல்லாரும் கூப்பிட்டாங்க. சப்பு அப்புறம் எல்லாரும் தள்ளுங்க அவ என்னதான் கூப்பிட்டான். அப்புறம் சப்பு அவனோட ஃப்ரெண்ட்ஸை தள்ளி விட்டு சுண்ணு அந்த கொடைக்குள்ள நிற்கிறான். அப்புறம் என்னாச்சு கொடையும் ரொம்ப பெருசாயிடுச்சு. கொடைக்குள்ள வந்து நிற்கிறாங்க. இன்னும் கொடை பெருசாயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் கிராமத்தை நடக்கி நோக்கி போனாங்க. வழியில ஒருத்தவங்க வரும்போது கொடையும் ரொம்ப பெருசாயிடுச்சு. கொடை இல்லாம மழையாச்சு. சுண்ணு இல்லாம கிருஷ்ணா மாதிரி ஆயிட்டான். என்ன ஐயா நீங்களா கூப்பிட்டனா நானே இருக்கேன். எனக்கு புரிஞ்சிச்சு உங்க பையன் ஒரு கொடையை வச்சுக்கிட்டு கொடை பெருசாயிட்டு போனாங்களே வீட்டுக்கு போயிட்டாங்களே அதை எப்படி முடிச்சுங்க ஐயா. இதான் அந்த சின்ன கொடை. நானே என் கையாலேயே பார்த்தேனே. பார்த்தீங்களா எவ்வளோ சின்ன கொடைன்னு. ஜென்னர் ஐயா எங்களும் அந்த கொடைக்குள்ள காப்பாத்தீங்களா. அட இந்த கொடை ரொம்ப பெருசாச்சு பாத்தியா. நான் தான் சொன்னேன்ல சொன்ன தம்பி உனக்கு இந்த கொடை எங்க கிடைச்சது. இந்த கொடை ஒரு முழுவே தந்தாரு. ஓ அப்பனா இது மாயா கொடை. இந்த வருஷங்க போறலாம் நம்ம என்ன பண்ணலாம் சுண்ணுவேன் அங்க போய் நிக்க வைக்கலாம். ஜபிதார் சொன்ன மாதிரி துண்ணுவும் செஞ்சான். இன்னொரு பக்கம் குளத்துலயும் இன்னொரு பக்கம் ஆற்றுலையும் கொத்திருச்சு. தண்ணி குடத்து மட்டும் நிறையில விஷா மட்டும் எவ்வளோ நேரம் கொடை கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பா நான் ஏற்கனவே ஸ்கூலுக்கு படிச்சிருக்கேன். கஷ்ட பருவங்களுக்கு நல்லது நடக்கும்.